அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து உள்ளே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ யோசிக்கிறாரு, ஏதாச்சும் பண்ணி நம்ம கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக வராரு தமிழ் நமச்சிவாயன் 2 பேருமே. அப்போ கத்துறாரு அர்ஜுன், இங்கே பாரு தமிழ், நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை உள்ளேயே வச்சு நீ கொடுமைப்படுத்தலான்னு நினச்ச, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இங்கே பார், என் கையில் பாட்டிலோடு இருக்குது, இதை வச்சு அப்படியே என்னோடய கழுத்தை அறுத்துக்கிட்டு நான் அப்படியே செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் உன் தங்கச்சி தான் உன் கூட வந்து இருக்கணும், புரியுதா உனக்கு? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இப்போ என்னை வெளியே விடுறியா இல்லை கழுத்து அறுத்துட்டு அப்படி சாவா அப்படின்னு சொல்கிறாரு. வேணாம் மாப்பிள்ள வேணாம், அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. அதுக்குள்ளே அப்படிலாம் பண்ணிட போகிறான்ப்பா, என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயன் தமிழ்கிட்ட கேட்குறாரு. சரி இருப்பா, கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக திறக்கிறாங்க. திறந்த உடனே தமிழை பிடிச்சி அப்படி தள்ளிட்டு வேகமாக ஓடுறாரு அர்ஜுன் அவங்க மாமா. 2 பேருமே கேட்டை திறந்து வெளியே ஓடுறாங்க. அப்போ ஒரு ஆட்டோ நிற்கிது. போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவில் ஏறி அப்படியே தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோன்னே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எப்படி வந்தீங்க, எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே ராகினி எல்லாருமே ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க. என்னங்க எப்படிங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக அழறாங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே தமிழ் நமச்சிவாயன் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன ஆச்சு, எப்படி இவங்க வந்து காணாமல் போனாங்க, நீங்கள் கடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் அப்படியே அமைதியாக இருக்கார். அர்ஜுன் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நடந்த எல்லாத்தையுமே சொல்லுங்கள், உங்களை யார் கடத்திட்டு போனால், எங்கே போனீங்க, எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போலீஸு. அப்படியே அர்ஜுன் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கார். டேய் சொல்லேன்டா, என்னடா நடந்தது, இவ்வளோ நாள் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அக்கா எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ கூட அர்ஜுன் வாயை திறக்கவே இல்லை, அமைதியாக தான் இருக்கார். அவங்க மாமாவும் அமைதியாக தான் இருக்காங்க. சொல்லுங்கள் என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் கத்துறாங்க. எதுவுமே பேசல. அப்படியே தமிழை பார்க்குறாரு. தமிழை பார்த்தோன்னே தமிழ் அப்படியே ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. என்னப்பா இவன் நம்மளை போட்டு கொடுத்துருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நமச்சிவாயன் சொல்கிறாரு. இப்போதைக்கு நீ எதுவுமே பேசாதான், அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. சரிப்பா சரி, நீ சொல்கிற மாதிரி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாயன் அமைதியாக இருக்காரு. என்னப்பா இத்தனை பேர் சுற்றி சுற்றி கேட்டுட்ருக்காங்க, என்ன ஆச்சுன்னு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, சொல்லுப்பா எவ்வளோ நேரம் கேட்பாங்க உங்ககிட்ட, சொல்லு என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு போலீஸ் பயங்கரமாக